உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஜாதக பொருத்தத்தை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஆணை தேர்ந்தெடுப்பதிலும் ஆணுக்கு பெண்ணை தேர்ந்தெடுப்பதிலும் உள்ள பொருத்த விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஆதி காலங்களில் 10 பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று நடைமுறையில் இருந்தது. தசவித பொருத்தங்களில் மிக முக்கியமானது ரஜ்ஜு பொருத்தம், கணப்பொருத்தம், மூன்றாவதாக யோனி பொருத்தம். இந்த மூன்றில் ஒன்று கூட இல்லை என்றால் பொருத்தக்கூடாது. ரஜ்ஜு பொருத்தம் என்பது தாலி பாக்கியம், உயிரை குறிப்பது. அதேபோல் கணப்பொருத்தம் என்பது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது, மணமக்களுக்கு இடையே நல்ல ஒற்றுமையையும் அவரவர் குணத்துக்கு தகுந்தாற் போல பழகும் தன்மையையும் கொடுப்பது. யோனி பொருத்தம் என்பது உடல் ரீதியானது, அது மிக அவசியம். அவை மூன்றில் ஒன்று கூட இல்லை என்றால் அவற்றை பொருத்துவது சரியில்லை. இன்றைய தேவைக்கு 3 பொருத்தங்கள் இருந்தால் போதும். இதில் முக்கியமானது என்னவென்றால் இரு ஜாதகங்களையும் பார்ப்பது. இரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது 7ஆம் இடத்தை பார்ப்பார்கள். 7ஆம் இடம் என்பது ஆண்களுக்கு மனைவியை குறிக்கும், பெண்களுக்கு கணவனை குறிக்கும். 8ஆம் இடம் இருவருக்குமே ஆயுள் ஸ்தானம், அது பலமாக இருந்தாக வேண்டும். ஜாதக பொருத்தம் அவசியம் பார்க்க வேண்டும். அதேபோல் தசாபுக்தி ஆணுக்கும் பெண்ணுக்கும் குறைந்தது 2 தசாபுக்தியாவது முன்பின் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். இருவருக்குமே சுக்கிர தசை, இருவருக்குமே ராகு தசை என்று சொன்னால் அது சரியாகாது. நல்ல திசையாக இருந்தால் இருவருக்குமே நல்ல தசையாக இருக்கும். அசுப கிரக தசையாக இருந்தால் இருவருக்குமே ஒரே மாதிரி கெடுபலன்களாக நடக்கும். எனவே தசாபுக்தி மிக அவசியம். இதை அனுசரித்துத்தான் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும். அடுத்து ஜாதகத்தில் உள்ள 12 ராசிகளிலே தான் லக்கினம் அமையும். அவற்றுள் 6 லக்கணங்கள் ஆண் ராசிகள், 6 லக்கணங்கள் பெண் ராசிகள். அதிகமான வீரமுடைய ராசி சிம்ம ராசி. ஒரு சிம்ம ராசியில் பிறந்த பெண்ணை சிம்ம ராசியில் பிறந்த ஆணுக்குத்தான் கொடுக்க வேண்டும், அல்லது விருச்சிக லக்கணத்தாருக்கு கொடுக்கலாம். அப்பொழுதுதான் அந்த பெண்ணை அவர் சரிசமமாக நடத்த முடியும். சிம்ம லக்கணத்தில் பிறந்த பெண்ணை இந்த 2 லக்கணக்காரர்களை தவிர்த்து வேறு லக்கணக்காரருக்கு கொடுத்தால் அந்த பெண் தான் நிர்வாகம் செய்வார். அந்த பெண் ஒரு ஆண் போல் செயல்படுவார், அதிகாரமிக்கவராக செயல்படுவார். அது கடைசி வரை நீடித்தல் என்பது சந்தேகம்தான். லக்கணத்தை அனுசரித்து பெண் ஆணை பொருத்துவது மிக மிக நல்லது. அதற்குத்தான் பெண் ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும், ஆண் ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும். இருவர் ஜாதகமும் நீண்ட ஆயுள், நல்ல வாழ்க்கை, யோகங்கள் ஆகியவை அமைகிறது என்று சொன்னால் தாராளமாக திருமணம் செய்யலாம். இதையெல்லாம் பரிசீலனைக்கு ஜாதகர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் பல ஆண் ஜாதகங்களை பார்ப்பார்கள். இரு லக்கணத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணையும் போது அவர்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், குணங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். எனவே ஜாதகத்திலே ஆயுள் ஸ்தானம் எப்படி முக்கியமோ அதுபோல தசாபுக்தியும் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.